லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். சீதா, பாஸ் தூங்கிக்கு இருக்காங்க. என்ன? நீ வா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சரி நீங்க போங்க, நான் வரேன். போங்க. ஷேர்ஸ் டிரான்ஸ்ஃபர் பண்ற விஷயம்லாம் சீதாவுக்கு எப்படி தெரியும்? மீராவுக்கு தெரியுமே. மீரா சொல்லியிருப்பாளோ? அவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சே. தெரியாது, கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பு இல்லை. மீரா சொல்லலன்னா துரை சொல்லியிருப்பாரு. வாய மூடுறீங்களா? இப்போ அத பத்தி பேசி என்ன நடக்க போகுது? நேத்தில இருந்தே நான் தலைப்பாட அடிச்சுக்கிட்டு இருக்கேன். யாராவது கேட்டீங்களா? இது சத்யாவுக்கு எப்படி தெரியும்? சத்யாவுக்கும் சீதாவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? சம்பந்தம் இருக்கு. நான் ஒரு விஷயத்துல சந்தேகப்பட்டா அதை அலட்சியப்படுத்தாதீங்கன்னு பல முறை சொல்லிருக்கேன் உங்களுக்கு. நீங்க யாரும் என் பேச்ச கேட்கறதே இல்ல. என்ன மகா சொல்ற? நீ சொல்றதை நாங்க எப்ப கேட்காம இருந்திருக்கோம்? கேட்டு என்ன லாபம்? அதான் எல்லாத்தையும் கோட்டை விட்டீங்கல்ல. ஒரு தப்பு நடந்திருக்கு. அது எங்க ஆரம்பிச்சதுன்னு உங்களால யூகிக்க முடியலனா அசிங்கமா இல்ல? நான் ஆடிட்டர் ஆபீஸ்ல விசாரிச்சேன். ஆடிட்டர் ஆபீஸ்ல இருந்துதா நியூஸ் வெளியே போயிருக்கு. அந்த தையக்காரி சாதாரண ஆள் இல்ல. நம்மளோட ரகசியத்தை எல்லாம் அவளால ட்ராக் பண்ண முடியுது. இது மட்டும் இல்ல, நம்மள மீறி மீராவுக்கும் சத்யாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க அவ பிளான் பண்ணிட்டு இருக்கா. என்ன மகா சொல்ற? அவளை பார்த்தா அப்படி தெரியலையே. உருவத்தை வச்சு எடை போட்டு தப்பு பண்ணிட்டோம். என்ன மகா சொல்ற? மீராவும் சத்யாவும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா? ஏன் இதுக்கு மட்டும் ஷாக் ஆகுறீங்க? நம்ம எல்லார் முன்னாடியும் ஒருத்தி அக்ரிமெண்ட கிழிச்சு காத்துல பறக்க விட்டுருக்கா. அதுக்கு என்ன பண்ணீங்க நீங்களா? சொல்லுங்க. மூஞ்சில வீசி அசிங்கப்படுத்தினால நீங்க எல்லாம் என்ன பண்ணீங்க? இதுக்கு என்ன பதில்? என்ன தண்டனை? இதை இப்படியே விட்டா இது தொடரும். மேல மேல போவா, தலைக்கு மேல ஏறி உட்கார்ந்து முடிய பிடிச்சு ஆட்டுவா. கட்டுப்படுத்த முடியாத, அடங்க மாட்டான். அவ என்னமோ பண்ணட்டும் சொல்லிட்டு கண்ணை மூடிக்கலாமா? சொல்லுங்க, என்ன பண்ணட்டும்? அர்ச்சனாக்கா, சொல்லு மகா. நீங்க போய் ராம கூட்டிட்டு வாங்க. எதுக்கு இவ்ளோ அவசரமா கூப்பிட்டிய? என்ன விஷயம்? சீதா, கம்பெனி ஷேர் டிரான்ஸ்ஃபர் பண்ற விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? அது தெரியும். அதான் எப்படி தெரியும்? நான் தான் சொன்னேன். உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் அப்படி சொல்லல. ஏதோ பண்ண போறாங்கன்னு சொன்னேன். என்னமோ பண்ண போறாங்கன்னு சொன்னா இதுதான் பண்ண போறாங்கன்னு உனக்கு எப்படி தெரியும்? தெரிஞ்சு போச்சு, தடுத்தாச்சு. ஏன் அதையே கேக்குறிய? இல்ல, உன்னால எப்படி இதை தெரிஞ்சுக்க முடிஞ்சதுன்னு என்னால நம்ப முடியல. ஆமா, நான் சொன்னதை வச்சு எப்படி சீதா கண்டுபிடிச்ச? நீ கில்லாடிதான். போதும் போதும், ரொம்ப பாராட்டாதீங்க. எனக்கே உன்னை பார்த்தா பயமா இருக்கு. தயவு செஞ்சு சொல்லிடு. அப்படியா? சொல்லணுமா? சொல்லிதான் ஆவணுமா? சொல்லு. அங்கிள் கோடு போட்டாங்க, உங்க ஆளு ரோடு போட்டாங்க. என்ன? சத்யாவா? அவரு எப்படி? உங்க மொபைல்ல பூட்டு இல்லல, திறந்து பார்த்தேன். குட்டின்னு பேரு போட்டு
அவங்க போட்டோ இருந்துச்சு, அந்த நம்பருக்கு கால் பண்ணேன். மேட்டரு முடிஞ்சு போச்சு. அவர் பேரு சத்யா தானே? குட்டின்னு சொல்ற? இப்ப எதுக்கு அதெல்லாம்? நீங்க இதுல சம்பந்தப்படுறீங்கன்னு மகாலட்சுமிக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? ஐயோ, தெரிஞ்சிருமா? எப்படி தெரியும்? அதெல்லாம் கண்டே பிடிக்க முடியாது. சீரியஸ்னஸ் புரியாம பேசிட்டு இருக்கீங்க. மகா இத சாதாரணமா விட மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னு என்னால யோசிக்கவே முடியல. யோசிக்காதீங்க சீதா, நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்கு. இத செய்யறதுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும். இப்ப யோசிச்சு என்ன நடக்கும்? நான் நடந்ததை பத்தி யோசிக்கல. அத யோசிக்க ஒன்னும் இல்ல. நடக்க போறத பத்தி தான் நான் யோசிக்கேன். மீராவுக்கும் குட்டிங்கிற சத்யாவுக்கும் கல்யாணம் பண்ணணும். சீதா, எந்த நேரத்துல என்ன பேசுற? மகாலட்சுமி உயிரோட இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காது. நடக்காதத நடத்தி காட்டுறவதே இந்த சீதா. வரட்டுமா? சீதாவுக்கு மகாலட்சுமியை பத்தி முழுசா தெரியல. என்னமோ பயங்கரமா நடக்க போகுது. அப்படியா? அப்போ நானும் மாட்டிப்பனா? சம்பந்தப்பட்டிருக்கீங்கல்ல, மாட்டிதான் ஆகணும். ஐயோ, ராம் 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 ராம், சொல்லுங்க சித்தி. உன்னை மகா கூப்பிடுறாவா? எதுக்கு சித்தி? சொல்றேன் வா. வா. சித்தி, அண்ணா வராரு. என்ன பாக்குற? கம்பெனி ஷேர் டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்காக நீ கையெழுத்து போட்டு கொடுத்த இல்ல, அந்த அக்ரிமெண்ட் தான் அது. சித்தி, ஏன் இப்படி கிழிஞ்சிருக்கு? நாங்க யாரும் கிழிக்கல. எங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? லாயர் ஆடிட்டருக்கு முன்னால கிழிச்சு என் மூஞ்சில வீசிட்டான். யாரு? எதுக்கு கிழிச்சாங்க? அந்த தைரியம் யாருக்கு வந்துச்சு? சித்தி முன்னாடி கிழிக்கிற தைரியம் யாருக்கு வந்துச்சு? யாருக்கா? ஏன் உனக்கு தெரியாதா? சொல்ல மாட்டா. அவ எப்படி சொல்லுவா? வேற யாரும் இல்ல, அந்த தையக்காரிதான். என்ன சித்தி சொல்றீங்க? சீதா எதுக்கு கிழிக்கணும்? காரணம் இருக்கு. என்ன காரணமா இருந்தா என்ன? நாலு விட்டுருக்க வேண்டியதானே? சும்மா எதுக்கு விட்டீங்க? சீதா உன் பொண்டாட்டியாம். அவளை கேட்காம நீ எதுவும் பண்ண கூடாதாம். அவ சொன்னாதான் நீ காஃபி கூட குடிக்கணுமா. மொத்தத்துல நீ அவ கண்ட்ரோல்ல இருக்கியாம். அப்படியா ராம்? நீ சீதா கண்ட்ரோல்ல இருக்கியா? என்ன சித்தி சொல்றீங்க? அவ எப்படி என்ன கண்ட்ரோல் பண்ண முடியும்? என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. ராம், நம்ம ஃபேமிலியோட எனிமி சத்யா மூலமா ஆடிட்டர் ஆபீஸ்ல நடக்கிற எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு என் புருஷனை ஏமாத்தி கையெழுத்து வாங்குறீங்களான்னு டாக்குமெண்ட் புடுங்கி கிழிச்சு என் மூஞ்சில வீசி என்ன அசிங்கப்படுத்திட்டான். என் மானம் மரியாதை எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா அழிச்சிட்டான். சித்தி, உன்னோட சித்திய சீதா அசிங்கப்படுத்திட்டாடா. நீ என்ன பண்ண போற? ஏய், மகாவை பார்த்தா ஊரே கையெடுத்து கும்பிடும். ஆனா உன் பொண்டாட்டி நாசம் பண்ணிட்டா. மகா அழுதுட்டாராம். மகா கண்ணுல கண்ணீர் வந்து நான் பார்த்ததே இல்ல. சீதாவை நீ என்ன பண்ண போற? பண்ணிட்டு வந்து சொல்றேன் சித்தி. என்ன திமிர அவளுக்கு? ராம், நில்லு. அடிச்சா அவளுக்கு தான் வலிக்கும். ஆனா ஏன் வலி தீராது. சீதா என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். சீதா மட்டும் இல்ல,
அந்த சத்யாவும் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்கணும் ராம், கேட்கணும். மகாலட்சுமியோட மானம் மரியாதை எல்லாமே உன்கிட்ட தான் இருக்கு. அது உன்னால மட்டும்தான் முடியும் ராம். நீ நினைச்சா மட்டும்தான் முடியும். அதை செய்வியா? சொல்டா, சித்திக்காக செய்வியா? அவன் யாரா வேணா இருக்கட்டும், சித்தி கிட்ட மன்னிப்பு கேட்க வைப்பேன். மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். ஏய், என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க நீ? தப்பு, ரொம்ப தப்பு. என்ன பாஸ், என்ன ஆச்சு? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? உங்களதான் நினைச்சுக்கிருக்கேன். என் மனசுல நீங்க தான் நிறைஞ்சு கிடக்கீங்க. சத்யா நம்ம ஃபேமிலிக்கு எதிரி. அவனோட சேர்ந்துக்கிட்டு நீ இந்த வேலையை பண்றது தப்பு. என்ன பாஸ் நீங்க? சத்யா நம்ம ஃபேமிலிக்கு எதிரியா? எப்படி? எப்படியா? எதிரினா எதிரிதான். எதிரினா எதிரிதான் பாஸ். அதான் எப்படி? பாஸ் கொஞ்சம் பொறுமையா சொல்லுங்க பாஸ், நானும் தெரிஞ்சுப்பேன்ல. அதெல்லாம் சொல்ல முடியாது. நீ அவன் கூட சேர்ந்து என் சித்தியை அவமானப்படுத்தி இருக்க. சித்தி உன் மேல பயங்கர கோவத்தில் இருக்காங்க. அவங்க அப்படிதான் பாஸ், எப்பவும் என் மேல கோவமா தான் இருப்பாங்க. சத்யாவை பத்தி என்ன பாஸ்? ஏமாத்திட்டாங்களா? நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டாங்களா? என்ன பண்ணாங்க? ஏன் எதிரியானாங்க? ஏய், கதையா சொல்ல வந்த. சித்தி கிட்ட மன்னிப்பு கேட்கணும். நீ மட்டும் இல்ல, அந்த சத்யாவையும் மன்னிப்பு கேட்க வைக்கணும். பாஸ், உண்மையா என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுதா இல்லையா? சத்யா மீராவை காதலிச்சது தப்பா? இல்ல மீராவுக்காக இத்தனை வருஷமா கல்யாணம் பண்ணாம இருக்காங்களே, அது தப்பா? என்ன தப்பு? எப்படி தப்பு? ஏய், நீ சித்தி அவமானப்படுத்தி இருக்க. நான் கையெழுத்து போட்டதை கிழிச்சு வீசி அவங்கள அவமானப்படுத்தி இருக்க. நீங்க எதுக்கு கையெழுத்து போட்டிய? சித்தி போட சொன்னாங்க, போட்டேன். அட போயா. ஏய், சித்தி கிட்ட மன்னிப்பு கேட்கணும். வா. பாஸ், நான் எதிர்பார்த்ததை விட மோசமான கண்டிஷன்ல இருக்கிய. இந்த அளவுக்கு எல்லாம் மக்கு புள்ளையா இருக்க கூடாது பாஸ். உங்க பேர்ல இருக்கிற கம்பெனிய ஏன் அவசர அவசரமா மாத்தணும்? ஏய், அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். எனக்கு தேவையில்லதான். ஆனா உங்களுக்கு தேவையா இல்லையா? ஏன் செஞ்சாங்கங்கிற அதுக்கு ஒரு காரணம் இருக்கும்ல. எதுக்காக பாஸ் பங்கு மாத்தணும்? பாஸ், உங்களை விடுங்க. மீரா பேர்ல இருக்கிறத எதுக்காக அர்ச்சனா பேர்ல மாத்தணும்? அதுவும் அவசர அவசரமா ரகசியமா ஏன் மாத்தணுங்க? ஏய், அது நமக்கு தேவையில்லாத விஷயம். நான் கேக்குறது நீ பண்ண விஷயத்த. நீ பண்ணது தப்பு. அதுக்கு நீ சித்திக்கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும். ஹலோ, என்ன இப்படி இருக்கிய? நான் என்ன சொல்லுதேன்னு உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஏய், எனக்கு எதுவும் புரிய வேண்டாம். நீ சித்திக்கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும். நீ மட்டும் இல்ல, அந்த சத்யாவும் வரணும். வந்து சித்திக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். மன்னிச்சிருக்க பாஸ். ஏய், என்கிட்ட இல்ல, சித்திக்கிட்ட. ஷோ, நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? செய்யாத தப்புக்கு நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணுங்க? நான் மன்னிப்பு கேட்டது மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்றதுக்காக. இப்ப நீ வரப்போறியா இல்லையா? பாஸ், சும்மா அடம் பிடிக்காதீய. உங்க பங்கை ஏன் மாத்தினாங்கன்னு தெரியுமா? என்னைய உங்ககிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக தான். நாம பிரிஞ்சு போகும்போது எனக்கு நீங்க நஷ்ட ஈடு கொடுக்காம இருக்கணும்ல, அதுக்காக தான். ஏய், நீ என்ன வேணா காரணம் சொல்லிக்கோ. இப்பவே நீ மன்னிப்பு கேட்கணும். நீயும் சத்யாவும் சேர்ந்து மன்னிப்பு கேட்கணும். வா. நான் என்ன சொல்லுதேன்னு உங்களுக்கு புரியுதா இல்லையா? அத கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நீ மன்னிப்பு கேட்டே ஆகணும்.
ஏய் கேட்க போறியா இல்லையா? அட என்ன பாஸ் நீங்க சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நான் அங்க கேட்டதுல என்ன தப்பு இருக்கு? ஏன் அதை நான் கிழிச்சேன்னு கேளுங்க பாஸ். மன்னிப்பு கேட்க போறியா இல்லையா? ஐயோ நான் இவங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, மன்னிப்பு கேட்கலனா நீ இங்க இருக்க முடியாது. பாஸ் என்ன நடக்கு இங்க? ஏன் இதெல்லாம் நடத்துறாங்க? மீராவுக்கு ஏன் இவ்ளோ பெரிய சோதனையை நடத்துறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏய் முதல்ல சித்திக்கிட்ட மன்னிப்பு கேளு, அதுக்கப்புறம் நான் இந்த கதையை கேட்கிறேன். கேட்க முடியாது. என்ன? மன்னிப்பு கேட்க முடியாது பாஸ். என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. ஏய் நான் பாஸ் உங்க சித்திக்கு தைரியம் இருந்தா என்கிட்ட நேருக்கு நேரா பேச சொல்லுங்க. சத்யா எதுக்கு நம்ம குடும்பத்துல இன்வால்வ் ஆகுறாரு? அவரா வரல, சீதா கேட்டதுனாலதான் ஹெல்ப் பண்ணிருக்காரு. ஹெல்ப்பா? அவரு பண்ணது ஹெல்ப்பா? அதுக்கும் மேல தப்பு. மனசுல எதையோ வச்சுக்கிட்டு தான் சீதாவை தப்பா கைட் பண்ணிருக்காரு. நடந்தது நடந்ததாவே இருக்கட்டும், மரியாதையா வந்து சித்திக்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. மன்னிப்பு கேட்கணுமா? எதுக்கு? தெரியாத மாதிரியே கேக்குறீங்க. அக்ரிமெண்ட்டை சீதா கிழிச்சு போடுறதுக்கு சத்யாதான் காரணம். அதுக்குதான் போன் பண்ணி வர சொல்லுங்க, வந்து மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. சித்தி ஆக்ஷன் எடுக்காம நான் பாத்துக்கிறேன். எதுக்கு சிரிக்கிறீங்க? நீ பேசுறது குழந்தைத்தனமா இருக்கிறாம். போ. போக முடியாது. சத்யா இப்ப இங்க வந்தாகணும், வந்து மன்னிப்பு கேட்கணும். போன் பண்ணி வர சொல்லுங்க. நான் சொன்னாலும் அவர் கேட்க மாட்டாரு. சும்மா சொல்லாதீங்க, நீங்க சொன்னா கேப்பாரு. போன் பண்ணி வர சொல்லுங்க, வந்து சித்தி கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. நான் சொன்னா ஏன் கேட்கணும்? நான் என்ன அவருக்கு பொண்டாட்டியா? என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்திருந்தா நான் சொன்னா கேட்பாரு. சத்யா இப்ப இங்க வந்தே ஆகணும். வரலன்னா நான் விட மாட்டேன். என்ன பண்ணுவ? என்னடா பண்ணுவ? என்ன வேணா பண்ணுவேன். மரியாதையா வர சொல்லுங்க. ராம், உன்னை சுத்தி நடக்கிறது எதுவுமே உனக்கு புரியாது. எல்லாமே தப்பு, எதுவுமே சரியில்லை. நீங்க பேசாதீங்க. இங்க நடக்கிற எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். இவனுக்கெல்லாம் மூளைன்னு ஒண்ணு இல்லவே இல்ல. டேய் போடா. இப்ப அவரு வருவாரா மாட்டாரா? நீ ஆம்பளை தானே? போ, போய் அவர் அடிச்சு இழுத்துட்டு வந்து மன்னிப்பு கேட்கவே. முடிஞ்சா செய், நிக்காத போ. தேவைப்பட்ட நான் செய்வேன். போடா. சித்தி ராமன் வராரு. என்ன சொல்றான்னு பார்க்கலாம். என்னடா என்னாச்சு? சித்தி, சீதா மன்னிப்பு கேட்க மாட்டாளாம். நீங்க பண்ணதுதான் தப்பா. சீதா எனக்கு நல்லதுதான் பண்ணிருக்காளாம். இப்படிதான் ஏதாவது தப்பு தப்பா சொல்லுவா. என்ன ஜென்மமோ. சீதாவை மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு இப்படி தைரியமா சொன்னா அப்புறம் சத்யா எப்படி கேட்பா? அப்போ உன்னால அவளை மன்னிப்பு கேட்க வைக்க முடியாது. சித்தி, மீரா சொல்றாங்க சத்யா உயிரே போனாலும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டாராம். நான் இப்ப என்ன பண்ணட்டும் சொல்லுங்க சித்தி. நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம், போ. வர்ற கோவத்துக்கு சீதாவை கொலை பண்ணிட்டா நல்லா இருக்குறாம். நீ கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டா மகாவுக்கு அதை விட பெரிய தண்டனை வேற என்னவா இருக்கும்? மகா தாங்குவாளடா? இதுக்காகவா உன்னை வளர்த்தா? பைத்திய மாதிரி பேசாத. மன்னிப்பு கேட்கலையே, நான் என்ன பண்ணட்டும்?
நான் சொல்றேன். நீ என்ன பண்ணணும்னு தெளிவா நான் சொல்றேன். அர்ச்சனாக்கா, ராம் பாவம், அவனை கஷ்டப்படுத்தாதீங்க. ராம், நீ போ. இப்படிதான் நீ உடனே பாவம் பாத்துருவ. சீதாவை விடக்கூடாது மகா. அந்த சீதாவை யாரு கட்டுப்படுத்துறது? அது ராமால மட்டும்தான் முடியும். ராம், நீ நான் சொல்ற மாதிரி செய். மன்னிப்பு கேப்பா. சீதா கண்டிப்பா மன்னிப்பு கேப்பா. என்ன செய்யணும்? நீ மகா மேல வச்சிருக்கிற பாசம் உண்மைன்னா நான் சொல்ற மாதிரி செய்.